இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி மாவில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ அதில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சுடு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஒரு தேங்காவை நான் அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம சிம்மை வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.